நீயும் துர்காவும் ஒரு விஷயத்த மட்டும் யோசிக்கவே இல்ல. மந்திரியோட மகனுக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம்? நான் எதுக்காக அவனை கொல்லணும்? நீங்க 2 பேர்ல யாராவது அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் ஏன் மந்திரி மகனுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்தேன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? துர்காவோட அக்கா குந்தவைதான். என்ன சொல்றீங்க? குந்தவையா? என்னப்பா நம்ப முடியலையா? நீ எப்படி குந்தவ வாழ்க்கையை காப்பாத்த மந்திரி மகன் கிட்ட போராடினியோ அதே மாதிரி குந்தவைக்காக நானும் போராடினேன். அவனை விட்டு வச்சா குந்தவ வாழ்க்கைக்கு ஆபத்தாயிடும்னு நினைச்சுதான் குந்தவைய காப்பாத்துறதுக்காக அவன்கிட்ட நயவஞ்சகமா பேசி ஹோட்டலுக்கு வர வச்சு கூல்ட்ரிங்க்ஸ்ல ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்தேன். குடிச்சது அவன் செத்துருவான்னு தான் நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அவன் அந்த குந்தவைய கடத்திட்டு போயிட்டான். நீ குந்தவைய காப்பாத்த போய் அவன்கிட்ட நீ சண்டை போட்டிருக்க. அதனால அந்த பழி ஓ மேல விழுந்துருச்சு. இத கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என்னோட தப்பு என்னப்பா இருக்கு? நீயே சொல்லு. நான் செஞ்ச ஒரே தப்பு, கேஸ் ஓம் பக்கம் திரும்பும் போது நான் உண்மைய சொல்லி சரண்டர் ஆகல. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காக அப்ப நான் உண்மைய சொல்லியிருந்தா குந்தவ கல்யாணம் எப்படிப்பா நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் அவளோட எதிர்காலம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன நடந்தாலும் குந்தவையோட கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. அந்த கவலைதான் என் மனசு முழுக்க இருந்துச்சு. மத்தபடி நீ இந்த கேஸ்ல மாட்டினாலும் எப்படியும் துர்கா உன்னை வெளியில கொண்டு வந்துருவா. அந்த நம்பிக்கை என் மனசுல இருந்துச்சு. நான் உண்மைய சொல்லியிருந்தா குந்தவையோட கல்யாணத்தை நீ நினைச்சிருந்தாலும் அதை நடத்தியிருக்கவே முடியாது. ஏன் துர்கா நினைச்சிருந்தா கூட அவ கல்யாணத்தை நடத்தியிருக்க முடியாது. நிச்சயம் வரைக்கும் அவ கல்யாணம் நின்னு போயிருந்ததுன்னா ஒருவேளை குந்தவை தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம்ல. அதனாலதான் குந்தவையோட எதிர்காலத்துல மனசுல வச்சு நான் சூழ்நிலை கைதியா அமைதியா இருந்துட்டப்பா. ஆனா அது புரியாம நீங்க எல்லாருமே என்ன வெறுத்துட்டீங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த துர்காவுக்கு என்ன பிடிக்காது. இப்போ அவ புருஷன் தூக்கு மேடைக்கு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது அவ எப்படிப்பா என்ன மன்னிப்பா? இவங்க மாயா இல்ல, செத்து போனதா நீங்க உட்பட எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற தாரா இவங்கதான். மறுபடியும் உங்க கூட ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களையும் நம்ம குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சூர்யா. இப்ப கூட இவங்க உங்களை கொலை பண்ணதான் வந்திருக்காங்க. அதை என்னால உணர முடிஞ்சதுனால்தான் உங்களை காப்பாத்த நான் ஆபீஸ்க்கு ஓடி வந்தேன். துர்கா, அப்ப நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? சூர்யா, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக இவங்க சொன்ன கதையெல்லாம் நம்பாதீங்க. இவங்க பொதுவாவே நல்லவங்க இல்ல. உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மட்டும் இவங்க துரோகம் பண்ணல. இவங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அத்தனைக்கும் என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. இப்ப கூட நான் ஒரு ஆதாரத்தோட தான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரிய வந்தது எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. அவரை இவங்க தான் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. துர்கா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லல சூர்யா. என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. பிரியாவோட மொபைல் போன்ல இருந்துச்சு, பாருங்க. இதுக்கு மேல துர்கா கிட்ட இருந்து நாம தப்பிக்க முடியாது. சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஏய், மரியாதையா வழிய விடு. ஏய் சூர்யா, வேணாம். சூர்யா, இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? ஒரு அடி எடுத்து வச்சு சுட்டுடுவேன்.
மா வேணாம். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். நான் மாயா இல்ல, தாராதான். மந்திரி மகனை மட்டும் இல்ல, உன் அப்பனை கொன்னதும் நான் தான். அதுக்கான ஆதாரம் மட்டும் தானே உன் கையில இருக்கு. இதோ இவனோட அம்மா தேவிய கொலை பண்ணதும் நான் தான். இவன் அப்பனை சாகடிக்க பார்த்ததும் நான் தான். அவ்வளோ ஏன், இவன் மனைவி மாரி, அந்த மாரிய குத்தி கொலை பண்ணதும் நான் தான். உன்னால என்ன செய்ய முடியும்? மா ஏய், ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படியே சுட்டு பொணமாக்கிடுவேன். வேணாம். ஏ தள்ளு. வேணாம். நீ தப்பு பண்ற மாயா. ஏய் தள்ளுன்னு சொல்றேன்ல. சூர்யா, இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க நிச்சயமா உங்களை சுட்டுடுவேன். மா அசையாம அப்படியே நிக்கணும். போங்க இந்த பக்கம். ஓ மா